இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற செலிபிரிட்டி விஜய் டிவியில் 2-3 வருஷமாக ஃபேமஸாக டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்க பாக்கியலக்ஷ்மி சீரியலோட செகண்ட் ஹீரோயின் அல்ல வில்லின்னு கூட சொல்லலாம். நம்ம ராதிகாவை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராதிகாவோட உண்மையான பெயர் ரேஷ்மா பசுபலெட்டி. இவங்க பிறந்தது இந்தியாவா இருந்தாலும் இவங்க வளர்ந்தது, படித்தது, காலேஜ் முடித்தது எல்லாமே அமெரிக்கா. பிறந்தது தான் இங்கே கிட்டத்தட்ட தெலுங்கு ஃபீல்டு தான் இவங்க அப்பா ஆந்திராவில் பெரிய ப்ரொடியூசர். அப்பா பேர் பிரசாத் பசுபலெட்டி. இவங்க 1983 ஜூலை மாதம் 23 பிறக்கிறாங்க. இவங்க பிறந்த கொஞ்ச நாள்லே இவங்களோட பள்ளி படிப்புக்காக இவங்க அமெரிக்கா போயிட்டாங்க. அமெரிக்காவில் உள்ள அர்கன்சாஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலில் தான் இவங்க படிக்கிறாங்க. தன்னோட கல்லூரி படிப்பை டெக்சாஸ் A&M யூனிவர்சிட்டியில் இவங்க பண்ணுறாங்க. ஸோ அப்படி பண்ணி முடித்ததுக்கப்புறமே அங்கேயே ஒரு ஏர் ஹோஸ்ட்ரஸ் வாய்ப்பு கிடைக்கிது டெல்டா ஏர்லைன்ஸில். ஸோ அதையுமே நல்லா பண்ணுறாங்க. பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஒரு அந்த டைம்லேயே இவங்க படிச்சுட்டு இருக்கும்போதே இவங்க ஒரு ஆஃப்ரிக்கனை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் அமெரிக்கன் பேஸ்ட் ஆஃப்ரிக்கன் தான். ஸோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ராஜா அவங்க ஹஸ்பண்ட் பேர். கல்யாணம் பண்ணதில் ஃபஸ்ட்டு அவங்க கன்சீவ் ஆகுறாங்க. கன்சீவ் ஆகி குழந்த ஒரு 10 மாதம் இருக்கும்போது 10 மாதம் பிறக்கிற ஸ்டேஜ், அந்த ஸ்டேஜில் குழந்தைக்கு ஹார்ட் பீட் இல்லை. திடீர்னு அதை குழந்த அவங்க டெலிவரி பண்ணும்போதே குழந்த இறந்து தான் பிறந்திருக்கு. ஸோ அந்த குழந்தை இறந்ததுனால நெக்ஸ்ட்டு நம்ம குழந்தை பெற்றுக்கிட்டால் அதை நல்லபடியாக பெற்றுக்கிறணும் அப்படிங்கிற ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டெலிவரி அது ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தனால அவங்களுக்கு எதுவுமே தெரியலையா. நம்ம ஈஸியாக குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுருக்காங்க. ஆனால் அந்த குழந்தை இறந்துருக்கு. ஸோ செகண்ட் அவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் பேசிக்காக ஒரு பாக்ஸர் அப்படிங்கிறதுனால நிறையா டேப்லெட்ஸ் நிறைய எடுத்துக்கிடுவாங்களாம். நல்லா எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும், இந்த ஃபோர்ஸாக சண்டை போடணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய டேப்லெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் பயங்கரமான கோபம் வருமா. அது அந்த டேப்லெட்ஸோட சைடு எஃபெக்டாகவும் இருந்திருக்கு. ஸோ ஒரு நாள் இவங்க கன்சீவாக இருந்த ஒரு 4.5 months இவங்களை அவர் அட்டாக் பண்ணியிருக்காரு. அப்படி அடிக்கும்போது இவங்களுக்கு பெயின் ஏற்பட்டுருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்களாவே ஓனாக காரை ஓட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்காங்க. அப்போ பேபியை நம்ம பெற்று தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஏன்னா ஃபஸ்ட்டு குழந்தை இறந்துருச்சு, இந்த குழந்தையவாது காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டு. அமெரிக்கானால் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறாங்க, நம்ம இப்போ அந்த குழந்தைய நம்ம டெலிவரி பண்ணிடலாம். பண்ணிவிட்டு நம்ம இன்குபேட்டரில் வச்சு எப்படி ஒரு மதரோட கர்ப்பப்பையில் அது இருக்குமோ, என்ன ஹீட்டில் இருக்குமோ அந்த ஹீட்டில் நம்ம இருக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 100% அது உயிரோடு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த ஸ்டெப் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது 2 பேருக்குமே ஆபத்தாயிரும். இந்த ஸ்டெப் நம்ம பண்ணி பார்க்கலாம். 9 months அது உயிரோடு இருந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம காப்பாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு டெலிவரி நடக்குது. இன்குபேட்டரில் வைக்கிறாங்க. நிறைய ப்ரொடக்ஷன்ஸோடு தான் வைக்கிறாங்க. ஸோ குழந்தையும் நல்லபடியாக கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெக்கவர் ஆகிக்கிட்டே வருது. என்ன தான் அது நல்லாவே அந்த 10 months ஃபுல்லாக முடிஞ்சு அது நல்ல வெயிட் உள்ள பேபியாக இருந்தாலுமே அதுக்குள்ளே பல சிக்னஸ் இருந்திருக்கு. ஸோ நிறைய தெரப்பீஸ் இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் இருந்து 2 பேருமே பேசி பிரிஞ்சிட்டாங்க. இனிமேல் லைஃப் ஒருத்தருக்கு ஒருத்தர் செட் ஆகாது, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பிரிஞ்சுட்டாங்க. ஸோ அங்கே நிறைய தெரப்பீஸ் எடுத்து ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணி இங்கே ஆந்திராவுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. தன்னோட அப்பா அம்மா கிட்ட கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு தான் நம்ம அவங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க. இருந்தாலுமே நம்ம பையனோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கணுன்னா
நம்ம கொஞ்சமாவது அந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நர்சிங் கோர்ஸ் எடுத்து அதையும் ஒரு 3 வருஷம் வந்து 3-4 வருஷம் கிட்ட நர்சிங் கோர்ஸும் படிச்சிருக்காங்க. அப்படி படிக்கும்போது வந்து நிறைய விஷயங்கள் இது எப்படி இருக்கும், இதை எப்படி எங்கேருந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னோட பையனுக்காகவே வந்து லைஃப்பை வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து நம்ம வேறு எதையுமே யோசிக்கக்கூடாது. ஏன்னா வெல் செட்டில்டு ஃபேமிலி தான். அப்பா ப்ரொடியூசர், அவங்க தாத்தாவும் ப்ரொடியூசர், கசின் பிரதர் வந்து பாபி சிம்மா, அவங்களும் ஒரு ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட அக்கா தங்கச்சி தீப்தி சுஷ்மா 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுமே வெல் செட்டில்டு தான், எல்லாருமே பார்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னோட பையன் மேலே தான் கான்சென்ட்ரேட் பண்ணி எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பையன் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் ஓகே ஃபினான்ஷியலாக இனி நம்ம ஸ்ட்ராங் ஆகணும், நம்ம மட்டும் தனியாக இப்படி காசு இல்லாமல் இருக்கக்கூடாது, ஃபினான்ஷியலாக நம்ம ஸ்ட்ராங் ஆகணும், எத்தனை நாள் அப்பா அம்மாவே இது பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா இவங்க வந்து 2012 வந்து தெலுங்குல ஆங்கராக ஃபஸ்ட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு இங்கிலீஷ் சேனலில் நியூஸ் ரிப்போர்ட்டராக இருக்கிறாங்க. 2லேயுமே நல்ல ஃபேமஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 2013 வந்து தமிழில் என்ட்ரி கொடுக்குறாங்க. 2009 வந்து லவ் அப்படிங்கிற ஒரு தெலுங்கு மூவியில் வந்து இவங்களுக்கு திவ்யா அப்படிங்கிற ரோல் கிடைக்கிது. அதை வந்து லாஸ்ட்டு அந்த சீரியலில் தான், மூவி கூட இல்லை, சீரியல். அதில் 2011 அந்த சீரியல் முடிய போகிற நேரத்தில் தான் இவங்க வந்து ஒரே ஒரு திவ்யாங்கிற ரோல் வந்து சும்மா கொஞ்ச நேரம் வந்து வந்துட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் 2013 வந்து சன் டிவியில் சுப்ரியா அப்படிங்கிற கேரக்டர் வம்சம் சீரியலில் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேரக்டர் வந்து நல்லாவே இவங்களுக்கு டெவலப் ஆகுது. இருந்தாலும் இவங்க ஃபேமஸ் ஆனது அப்படின்னு பார்த்தா ஒரு படத்தின் மூலியமாக தான் இவங்களோட முகம் பலருக்கும் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் 2013 அந்த இயர்லேயே வாணி ராணி சீரியலில் தேவிகா அப்படிங்கிற ரோலும் பண்ணாங்க. 2014 வந்து மரகத வீணை அப்படிங்கிற சீரியலில் திவ்யாங்கிற ரோல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 10 மணி கதைகள் அப்படிங்கிறதுல சீரியலில் ரதி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணாங்க. அப்புறம் என் இனிய தோழியே அப்படின்னு ராஜ் டிவியில் டெலிகாஸ்ட் ஆனதில் பாரி அப்படிங்கிற ரோல் பண்ணாங்க. உயிர்மை அப்படின்னு ஜீ தமிழில் டெலிகாஸ்ட் ஆனதில் சுமதி அப்படிங்கிற ரோல் பண்ணாங்க. எதுலலாம் கிடைக்குதோ எல்லாத்தையுமே ஒன்று விடாமல், அது எப்படிப்பட்ட கேரக்டராக இருந்தாலும் சரி, கிளாமர் கேரக்டராக இருந்தாலும் சரி, வில்லி கேரக்டராக இருந்தாலும் சரி, சும்மா சைடு ஆக்டராக இருந்தால் எது வேணாலும் எனக்கு கொடுங்க, நான் நடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் வந்து ரேஷ்மாவோட தாட்டாக இருந்தது. ஏன்னா வந்து அந்த டைமில் கையில் காசு பையனுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே நம்ம அப்பா அம்மாட்ட கேட்கக்கூடாது, நம்மக்கிட்ட இருக்கணும்னு யோசிச்சு தான் ஒன்றுமே பண்ணியிருக்காங்க. 2015 வந்து மசாலா படம் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2015 சுந்தரகாண்டம் அப்படிங்கிறது வேந்தர் டிவியில் அந்த சீரியல் வந்திருக்கு. சக்தி அப்படிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. 2016 விஜய் டிவியில் ஆண்டாள் அழகர் அப்படிங்கிற சீரியல்லையும் பகல் நிலவு அப்படிங்கிற சீரியல் 2 சீரியல்லையுமே மலர் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த டைமில் தான் இவங்களுக்கு கோ2 படத்துலையும் ஜீவா நடித்த கோ2 படத்தில் வாய்ப்பு கிடைக்கிது. அது மட்டும் இல்லாமல் கேர்ள்ஸ் அப்படிங்கிறது அது தமிழ் மலையாளம் கலந்த மூவி, அதில் கிளாரா அப்படிங்கிற ரோல் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து மணல் கயிறு சீசன் 2 வந்து சந்திரா அப்படிங்கிற இதில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்தது தான் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படம். இந்த படத்தில் புஷ்பா புருஷன் அப்படின்னு சூரிய கிண்டல் பண்ணியே புஷ்பாங்கிற ரோல் இவங்க பண்ணதுனால மக்கள் மத்தியில் அவ்வளோ ஃபேமஸ்ஸு. யாருக்குமே இவங்களை தெரியாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஃபேமஸ் ஆகிட்டாங்க. பலரும் வந்து இவங்களை புஷ்பானே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்களாம். அந்த அளவுக்கு வந்து இவங்க ஃபேமஸ் ஆகிட்டாங்க. திரைக்கு வராத கதை அப்படின்லாம் படம் வந்திருக்கு, அதுலலாம் அவங்க ரீச் ஆகலை. ஆனால் இந்த புஷ்பா ரோல் வந்து அவங்கள அவ்வளோ தூரம் தூக்கி விட்டுருக்கு. அதுக்கப்புறம் சின்ன இது கொஞ்ச நாள் வந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. ஒரு 3 வருஷம் தன்னோட பையனோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக.
தொடர்ந்து நம்ம படம் சீரியல்னு பண்ணிகிட்டே இருக்கோம், நம்ம பையனோட பெருசாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு அவங்களுக்காகவே தோணி ஒரு 2 வருஷம் வந்து கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு தான் வந்து பிக் பாஸ் சீசன் 3. அதில் இன்னும் நல்லா ஃபேமஸ் ஆனாங்க. வனிதாவோட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க. ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். வனிதா என்ன சொன்னாலும் கேட்டுட்டு அதில் வந்து ரொம்ப போல்டாகவும் இருந்தாங்க. ஆனால் 49th டேல வந்து எவிக்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப சீரியல்ஸ் உயிரே அப்படின்னு கலர்ஸ் தமிழில் டெலிகாஸ்ட் ஆன சீரியலில் வந்து போலீஸ் ரோலில் நடிச்சிருப்பாங்க. டிஎஸ்பி வசுந்தரா தேவியாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் 2021 வந்து விஜய் டிவியில் பாக்கியலக்ஷ்மி சீரியல் வந்துச்சு. அதில் ராதிகாவாக என்ட்ரி கொடுத்தாங்க. அந்த டைம்லேயே வந்து நிறைய படமும் வந்துச்சு. எல்லா படமும் வந்து பெருசாக ஹிட் ஆகலை. ஆனால் வணக்கம்டா மாப்பிள்ளை, பேய் மாமா, 333 இப்படி நிறைய படத்தில் நடித்தாங்க. தெலுங்குல வந்து 2022 ஹைவே அப்படிங்கிற மூவியில் ஜெயா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணியிருக்காங்க. 2023 வந்து சத்திய சோதனை அப்படிங்கிற படம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சூரகன் அப்படிங்கிற படம் பண்ணியிருக்காங்க. 2024 இப்போ வந்து ராஜா கிளி அப்படிங்கிற படத்தில் வந்து சிந்தாமணி ரோல் வந்து பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் அங்கே வந்து அபி டைலர்ஸ், அனாமிகா அப்படிங்கிற சீரியல்லாம் வந்து இவங்களுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஜீ தமிழில் நீந்தானே எந்தன் பொன் வசந்தம் சீரியலில் வந்து ஒரே ஒரு சின்ன ரோல் தான், கெஸ்ட் ரோல் மாதிரி மோகினி அப்படிங்கிற கேரக்டரில் பண்ணியிருப்பாங்க. பாக்கியலக்ஷ்மியில் இவங்க பாதியில் தான் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தான், அது பெருசாலாம் ஃபேமஸ் ஆகலை. 2023 ஜீ தமிழில் சீதாராமன்ற சீரியலில் மகாலட்சுமின்ற ரோல் பண்ணாங்க. அந்த ரோல் இவங்களை நல்லா தூக்கி விட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போ 2024 கார்த்திகை தீபம் ஜீ தமிழில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு சீரியல். அதோட சீசன் 2 மாதிரி தான் இப்போது வந்து கொண்டு வந்துட்டுருக்காங்க. அதில் வந்து வில்லி ரோல் பண்ணுறாங்க. சாமுண்டீஸ்வரி அப்படிங்கிற ரோல் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கேபிஒய் சாம்பியன்ஸில் ஜட்ஜாகவும் இருந்திருக்கிறாங்க. 2 வெப் சீரிஸ் பண்ணியிருக்கிறாங்க. விலங்கு வெப் சீரிஸ் பண்ணியிருக்காங்க 2022. அதுக்கப்புறம் டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதும் பண்ணியிருக்காங்க. இவங்க இது மட்டும் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவில் இவங்களோட கான்ட்ரிபியூஷன் எதுவும் இல்லையா அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காவில் இவங்க வந்து கேண்டி க்ரஷ் அப்படிங்கிற ஒரு மேக்கப் அண்ட் பியூட்டி பார் வந்து நடத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் தான் இவங்க படித்தது வளர்ந்ததுங்கிறதுனால அங்கே இருக்க ஒரு சிட்டிசனை தான் இவங்க கல்யாணமும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்போ செகண்ட் மேரேஜ்னு எதுவுமே பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் தன்னோட பையனுக்காகவே இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. இதுக்கப்புறமும் என்னோட லைஃப்பில் வந்து பெருசாக ரிலேஷன்ஷிப்லாம் எதுவுமே இருக்காது. என்னோட லவ், என்னோட கேர் எல்லாமே வந்து என் பையன்தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவன் என்னை பார்த்துப்பான் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இருக்காங்க. ஸோ அந்த மேக்கப் அண்ட் பியூட்டி பாரை வந்து இங்கே 2019 இந்தியாவுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக சென்னையில் அவங்க வந்து கேண்டி அண்ட் க்ரஷ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து, அதுவும் இப்போ அவங்க பேரில் தான் வந்து நடந்துகிட்ருக்கு அந்த கடையும். ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து வழிகள் அவங்களுக்குள்ளே வச்சுட்டு தான் நம்ம நிறைய பேர் மக்கள் வந்து அவங்க வந்து ஒரு கிளாமரஸ் ஆக்ட்ரஸ்ஸு, நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அவங்கள சுற்றி எப்போவுமே வந்துகிட்டே இருக்குமா. ஆனால் அவங்க யோசிக்கிறது எல்லாமே நான் நிறைய கஷ்டப்பட்டேன், நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறது வந்து என் முகத்தை பார்த்து நீங்கள் சொல்லலாம். ஆனால் என் மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனை இருக்குதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் என் பையனோட கடக்கிறதே அவ்வளோ கஷ்டம். ஆனால் அது சந்தோஷமும் கூட எனக்கு. அதனால எல்லாத்தையும் நான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாகவே ஆன்சர் பண்ணுறாங்க. இதே மாதிரி பல செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி தெரிஞ்சுக்கிற சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சொந்தமாக தொழில் தொடங்கணும்னு ஆசையா? ஆனால் முதலீடு நினச்சி கவலையாக இருக்கா? கவலை விடுங்க. ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி இப்போது உங்களை ஒரு வெற்றிகரமான பிஸ்னஸ் மேனாக மாற்ற ரெடியாக இருக்கும். முக்கிய அம்சங்கள் என்னென்னா, பாக்குமட்டை தட்டு தயாரிப்பு தொழில் ரொம்ப சிம்பிள், ஆனால் லாபம் அதிகம். நாங்களே லோனும் அரேஞ்ச் பண்ணி தரோம். இதில் ஸ்பெஷல் என்னென்னா 25% 35% வரைக்கும் மானியமும் கிடைக்கும். உயர்தர மிஷின்ஸ் மற்றும் தரமான ரா மெட்டீரியல்ஸ் வருஷம் முழுக்க நாங்களே சப்ளை பண்ணிடுவோம். நீங்கள் தயாரிக்கிற தட்டுக்களை நாங்களே நேரடியாக வாங்கிக்கிறோம். வாழ்க்கையில் ஜெயிக்க இதுதான் சரியான நேரம். உடனே கால் பண்ணுங்கள். தொடர்புக்கு 8015983336.
ஆர்ஆர்ஆர் ட்ரேடிங் கம்பெனி உங்கள் முன்னேற்றத்திற்கு எங்களது கரம்.